டிராவல் இன்சூரன்ஸ் தேவையா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. டிராவல் இன்சூரன்ஸ் என்ன பொறுத்தவரை நீங்க எடுத்தா ரொம்ப நல்லது. காரணம், நீங்க ஃபிளைட்ஸோ இல்ல ஹோட்டல் அகாமடேஷன்ல உங்களோட லக்கேஜ் ஏதாவது தொலைக்கிறீங்க, உங்களுக்கு பர்சனலாவே ஆக்சிடென்டா இல்ல நீங்க ஏதாவது சிக் ஆயிடுறீங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறீங்கன்னா டிராவல் இன்சூரன்ஸ் போட்டால் நீங்க அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ், உங்களோட லக்கேஜ் ஏதாவது தொலைச்சிங்கன்னா லக்கேஜ் காம்பன்சேஷன், நீங்க புதுசா ட்ரெஸ் வாங்குறதுக்கான காம்பன்சேஷன், ஃபிளைட் ஏதாவது டிலே ஆயிருக்கு, ஃபிளைட் டிலே ஆச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன், இந்த மாதிரி நிறைய காம்பன்சேஷன்ஸ் அண்ட் கவரேஜ் உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல இருக்கும். ஸோ இன்டர்நேஷனல் டிராவல் பண்றதுக்கு சில கண்ட்ரீஸ்க்கு வந்து டிராவல் இன்சூரன்ஸ் மேண்டேட்டரி ஆகியிருக்காங்க. பட் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்க டிராவல் இன்சூரன்ஸ் போடாம டிராவல் பண்ணலாம். இந்தியாலையுமே எந்த சிட்டிஸ்க்கு நீங்க போறதுக்கு டிராவல் இன்சூரன்ஸ் தேவை கிடையாது. ஆனால் நீங்க டிராவல் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா உடம்பு சரியில்லாம போச்சோ, ஃபிளைட் ஏதாவது டிலே ஆகுது, ஸோ டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு லக்கேஜ் வந்து சேராது, கேன்சலேஷன் சார்ஜ், இந்த கவரேஜ் எல்லாமே நீங்க பேர் பண்ற மாதிரி இருக்கும். பட் டிராவல் இன்சூரன்ஸ் இருந்தால் ஹோட்டல் நீங்க போக முடியல, ஃபிளைட் டிலே ஆனாலும் கேன்சல் ஆனாலையோ அந்த ஹோட்டல் எக்ஸ்பென்ஸ், ஃபிளைட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும், உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். ஸோ டிராவல் இன்சூரன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வெரி மச். 1 வீக் நீங்க ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன் போனீங்கன்னா per person ஒரு 1000 rupees வரும். டொமஸ்டிக்ல டிராவல் பண்ணீங்கன்னா per person 400 rupees 500 rupees வரும். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி போறோம், இது ஒரு மீகர் அமௌண்ட் ஆஃப் 500 rupees to 1000 rupees ஆக போகுது. அதுல உங்களுக்கு கவரேஜ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $50,000 வரைக்கும் கவரேஜ் ஆகும். ஸோ டிராவல் இன்சூரன்ஸ் போறது நல்லது என்ன கேட்டீங்கன்னா. பட் நீங்க இன்சூரன்ஸ் போறதுக்கு முன்னாடி என்னென்ன கவரேஜ் இருக்கு, அது எவ்வளவு செலவு ஆகுதுன்றது உங்க லோக்கல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நீங்க பேசிட்டு அப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம்.